ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது 2025 குரூப் 4ல் இந்த ரேங்க் எடுத்திருந்த சேஃப், அதாவது ஜாப் கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த குரூப் 4ல் கால்ஃபர் பண்ணுறப்ப 3935 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 7B ஆடெண்டம் மூலமாக 727 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ டோட்டலாக 4662 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் 69% ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு ஜென்ரலில் 31%, பிசிக்கு 26.5%, அதுவே பிசிஎம்னா 3.5%, எம்பிசி 20%, எஸ்சி 18, எஸ்டி 1%. இப்போ டோட்டலாக 69%. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஜேஏ வேக்கன்சிஸ் பார்த்தோம்னா 2400+ வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரிசல்ட்டில் எந்த கம்யூனல் ரேங்க் வரையும் இருந்தால் நம்ம கேட்டகிரிக்கே கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலில் 702 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பிசியில் 614, பிசிஎம்மில் 84, எம்பிசியில் 464 வேக்கன்ட் இருக்குது, எஸ்சியில் 341 வேக்கன்சிஸ், அது மாதிரி எஸ்டியில் 23 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஜென்ரலில் வந்துட்டு 702 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியராக பிசி, எம்பிசி இந்த கேட்டகரியில் உள்ளவங்க தான் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு இதிலேருந்து பிசிக்கு ஒரு 400+ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு 1050 வரையும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிசிஎம்க்கு 100, எம்பிசிக்கு 715, எஸ்சிக்கு 700, எஸ்டிக்கு 85. ஸோ இது நம்ம ஜென்ரலில் உள்ள டேர்னை வச்சு நம்ம பிசியில் இவ்வளவு போவாங்க, எம்பிசியில் இவ்வளவு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணது. இதில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட்டு 2024ல் வந்துட்டு குரூப் 4ல் டோட்டலாக 400 மெம்பர்ஸ் வந்துட்டு ஆப்சென்டிஸ். ஸோ ஆப்சென்டிஸ்னால் எப்படின்னா ஆல்ரெடி ஜாப்பில் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஸோ ஜேஏ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 days வந்துட்டு வேக்கன்சிஸ், அதாவது ஆப்சென்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆஃப்டர் தட் அது ஒரு டே 6, 7 அப்படின்னு போகிறப்ப ஸோ இது ஜேஏவை விட வந்துட்டு நம்ம டைப்பிஸ்ட்டில் நல்ல போஸ்ட் எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரேங்க் இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு ஜேஏ எடுக்காமல் டைப்பிஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்சென்டிஸ் ஒரு 400+ வந்துச்சு லாஸ்ட் இயர். ஸோ இந்த இயர் எவ்வளவு வரும்னு தெரியாது. ஸோ இதுலேருந்து கூட ஒரு 200, அதே மாதிரி பிசிக்கு ஒரு 200 அது வந்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு எம்பிசி அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட்டாக ஒரு 850 ரேங்க் வரையும் கொஞ்சம் இப்போ இருக்க வேக்கன்சிஸ்க்கு கொஞ்சம் சேஃப் தான். அதே மாதிரி பிசி பார்த்தோன்னா 1100 வரையும் இப்போ சேஃப் தான். ஸோ அதுக்கு மேலேயும் சேஃபாக இருக்கலாம். இப்போதைக்கு நம்மளால் இந்த வேக்கன்சிஸ்க்கு இவ்வளோ தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு இது மட்டும் கிடையாது, இதில் வந்துட்டு வேக்கன்சிஸ் வந்துட்டு நிறையா வந்து இப்போது வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த இயர் வந்துட்டு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணுறாங்க, நிறையா அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுறாங்க. ஸோ மேபி வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு வேக்கன்சிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஹிந்து ஆர்டிக்கலையும் ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயுமே கூடவே நம்ம டிஎன்பிஎஸ்சி சேர்மன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, அதாவது வேக்கன்சிஸ் வந்த வண்ணம் இருக்குது, நாங்கள் அதில் ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஹோப்பாக இருக்கலாம், ஒரு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.